இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசு பார்த்தீங்கன்னா தற்போது 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி சம்பந்தமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதில் வெற்றி பெற்றால் 5000 முதல் 10,000 வரை பரிசு தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் தற்போது வெளியான செய்தி வெளியீடு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் வளர்ச்சித்துறையின் அனைத்து மாவட்டங்களிலும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கான கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு அப்போட்டிகளில் முதல் பரிசு பெறும் மாணவர்களுக்கு மாநில அளவில் போட்டிகள் நடத்தி பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டு வருகின்றனர். சென்னை மாவட்டத்தில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு 21/1/2025 அன்று அண்ணா சாலை மதராசா அசாம் மேல்நிலைப்பள்ளியில் காலை 9 மணிக்கு போட்டிகள் தொடங்கி நடைபெறும். போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழும், முதல் 3 இடங்களை பெறும் மாணவர்களுக்கு பரிசு பாராட்டு சான்றிதழும் பின்வருமாறு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதிலே மாவட்ட போட்டி பரிசு தொகை வரும்னு சொல்லி கொடுத்துட்டு, பரிசு கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டின்னு சொல்லிட்டு டேப்லெட் கார்டு மாதிரி கொடுத்துட்டு, முதல் பரிசு வந்து 10,000 ரூபாய், இரண்டாவது பரிசு 7,000 ரூபாய், மூன்றாவது பரிசு 5,000 ரூபாய். இது எல்லாமே வந்து கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி எல்லாமே பரிசு தொகையை வந்து ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் வந்து கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த போட்டி நடைபெறும் சொல்லியிருக்காங்க. கல்லூரி மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 22/1/2025 அன்று அண்ணா சாலை காயிதே மில்லத் அரசு மகளிர் கல்லூரியில் கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டிகள் காலை 9 மணிக்கு தொடங்கி நடைபெறும் சொல்லியிருக்காங்க. போட்டிகளில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழும், முதல் 3 இடங்களை பெறும் மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழும் பின்வருமாறு வழங்கப்படும் சொல்லிட்டு, மாவட்ட போட்டி பரிசு தொகை விவரம்னு சொல்லிட்டு கல்லூரிகளுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் முதல் பரிசு கவிதை போட்டிக்கு 10,000, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டிக்கும் 10,000 தான். 2ஆம் பரிசு கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டிக்கு 7,000 தராங்க. அடுத்ததான் 3ஆம் பரிசு பார்த்தீங்கன்னா கவிதை போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி இவற்றுக்கு 3க்குமே வந்து 5,000 வந்து தரதாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மாநில போட்டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற மாவட்ட போட்டிகளில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு மாநில அளவில் 28/1/2025 அன்று 11ஆம் 12ஆம் வகுப்பு பயிலும் பள்ளி மாணவர்களுக்கும் 29/1/2025 அன்று கல்லூரி மாணவர்களுக்கும் சென்னையில் நடைபெறும் மாநில போட்டிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பினை பெறுவர். மாநில போட்டிக்குரிய பரிசு தொகைன்னு சொல்லிட்டு, முதல் பரிசு வந்து கவிதை போட்டிக்கு 15,000, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டிக்கும் 15,000, 2ஆம் பரிசு 3 போட்டிக்கும் 12,000, 3ஆம் பரிசு 3 போட்டிக்கும் 10,000. அடுத்ததாக மாவட்ட மற்றும் மாநில போட்டிகளுக்குரிய மொத்த பரிசு தொகை பார்த்திங்கன்னா ரூபாய் 52,38,000 ரூபாய் வழங்கப்பெறும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த போட்டிகளுக்கான விவரங்கள். இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்று இந்த பரிசு தொகை பெறும் வாய்ப்பினை பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.